சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் இன்று நடைபெறும் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுக கட்சி பல்வேறு சவால்களையும் சில பின்னடைவுகளையும் சந்தித்து வருகிறது. கடந்த காலங்களில் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், அண்மையில் செங்கோட்டையன் என முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டனர். இதில் ஓபிஎஸ் உள்ளிட்டோரை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் எனும் அழுத்தம் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக மூலம் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் ஒருங்கிணைப்பு பற்றி கட்சிக்குள் பேச ஆரம்பித்திருப்பதாக கூறும் பத்திரிகையாளர்கள் செயற்குழு கூட்டத்தில் அது தொடர்பான கோரிக்கை வைக்கப்பட்டாலும் இபிஎஸ் தனது முடிவில் உறுதியாக இருப்பார் என தெரிவிக்கின்றனர். அதே சமயம் அதிமுக ஒன்றுபடணும் அப்படின்ற விஷயம், விலக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேர்க்கப்படணும்ன்ற ஒரு விஷயம், மறுபடியும் முன்பு 6 மந்திரிகள் பேசின மாதிரியே மறுபடியும் இப்போ சில முன்னாள் மந்திரிகள் அதிமுக இருக்கிறவங்க அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. பொதுக்குழுவில் ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் போடணும்ன்ற ஒரு கோரிக்கை இருக்கு. ஆக்சுவலாக இப்போ சமீபத்தில் கேசிபி சேர்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனால் எடப்பாடி கேசிபிக்கே சேர்க்க மாட்டேன்ற ஒரு விஷயத்தில் ஒரு ரொம்ப தெளிவாக இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ ஓபிஎஸ் அமித்ஷா என்னதான் அவர் பிரஷர் பண்ணா கூட ஓபிஎஸ் மீண்டும் அதிமுக இணைப்பாரா எடப்பாடின்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆக்சுவலா அப்படி ரொம்ப பிரஷர் வந்ததுன்னா அவர் கூட்டணியை முறிக்கிறதுக்கு கூட அவர் தயங்க மாட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட எடப்பாடி அந்த லெவலில் தான் இருக்காரு. ஆக்சுவலா பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள அதிமுக தேர்தல் நெருங்கும் வேளையில் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நடத்துகிறது. ஆரம்பத்தில் இருந்தே கூட்டணி ஆட்சிதான் என பாஜக கூறி வரும் சூழலில் அதனை தொடர்ந்து மறுத்து வரும் அதிமுக இந்த கூட்டத்தில் அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளர் எனும் தீர்மானமும் நிறைவேற்றப்படலாம் என கூறப்படுகிறது. பிரம்மாண்ட கூட்டணி அமையப்போவதாக இபிஎஸ் கூறியிருந்த நிலையில் அதற்கான நகர்வுகள் இன்னும் அமையவில்லை என்று கூறும் பத்திரிகையாளர்கள் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முன்னெடுப்பு எடுக்கலாம் என கருதுகின்றனர். இனி நம்ம கூட்டணிக்கு யார் வரப்போறாங்க, நாம வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கிறோமா, ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறோமா அப்படின்ற அந்த சந்தேகங்கள் அப்படின்றது கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் அதே போல அரசியலை கூர்ந்து நோக்குகின்றவர்கள் மத்தியிலும் அது இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணி ஒரு பக்கம் இன்டாக்டா இருக்கு அப்படின்னும் போது தற்போது தாவேக்காவும் களத்தில் வந்திருக்கு அப்படின்னும் போது இந்த காம்படிஷன் ரொம்ப நேரோ ஆயிருது அப்படின்ற போது கூட்டணி பலத்தோட தான் நீங்க இந்த தேர்தலை சந்திக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த விஷயத்தின் குறித்து இவங்க என்ன பேச போறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு தேர்தலில் தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது அதிமுக. இப்படி இருக்க நடைபெற இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் அந்த கட்சி உள்ளது. வலுவான கூட்டணி, ஒருங்கிணைப்பு விவகாரம் என அதிமுக பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கும் வேளையில் அக்கட்சியின் முடிவு பாஜகவுக்கும் கூட்டணிக்கு வருபவர்களுக்கும் சொல்லும் செய்தி என அனைத்திற்கும் அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் மேடையாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிர்மல் ராஜுடன் சுபாஷ் பிரபு.